வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தரோட கதை. ஆனா இது சாதாரண கதை இல்ல. ஒருத்தரால எப்படி இத்தனை விஷயங்களை செய்ய முடியும்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு கதை. முனைவர் KRP மணிமொழிச்செல்வன். பேச்சாளர், எழுத்தாளர், அரசு அதிகாரி, ஆன்மீகவாதி, இப்படி பல முகங்கள் கொண்ட ஒரு பிரமிப்பூட்டும் மனிதரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கேள்வியோடே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஏன்னா திரு மணிமொழிச்செல்வன் வாழ்க்கையில ஒரு சின்ன பரிசு ஒரு பெரிய தீர்க்க தர்சனமா மாறுச்சு. அது எப்படி ஒரு முழு வாழ்க்கையோட அச்சாணியா மாறுச்சுன்னா நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 7 வயசு பையன் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசி முதல் பரிசை தட்டிட்டு போறான். அந்த விழாவுக்கு வந்திருந்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் பரிசு கொடுக்க வேற எதுவும் யோசிக்காம தன்னோட பாக்கெட்ல இருந்த பச்சைமை பேனாவை எடுத்து அந்த சின்ன பையன் கையில கொடுத்துட்டு சொல்றாரு இந்த வார்த்தைகளை. அன்னிக்கு அவர் சொன்னது வெறும் ஆசீர்வாதம் இல்ல, அது ஒரு விதை, பிற்காலத்துல ஒரு பெரிய ஆலமரமா வளர போற விதை. அப்போ இந்த வெற்றி சும்மா யதார்த்தமா நடந்ததில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான பாரம்பரியமும் இயற்கையாவே இருந்த திறமையும் தான் அஸ்திபாரமா இருந்திருக்கு. வாங்க அவரோட ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டத்துல. அவங்க அப்பா திரு KRP மணிமொழியன் ஒரு தீவிர திராவிட இயக்க வீரர், மொழிப்போர் தியாகி. அந்த சூழலே அவருக்கு இயல்பாவே பேச்சு திறமையையும் எழுத்து திறமையையும் ஒரு உரம் மாதிரி போட்டு கொடுத்துருச்சு. அந்த முதல் வெற்றி ஒரு ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் அவர் போன ஸ்கூல்லெல்லாம் ஒரே அவார்டு மழைதான். பேச்சு, கவிதை, கட்டுரைன்னு எதுல கலந்துக்கிட்டாலும் வெற்றி அவருக்கு தான். சிறு வயசுலயே ஒரு தெளிவான வெற்றி பாதை அவருக்கு அமைஞ்சிடுச்சு. 1980ல நடந்த ஒரு விஷயம்தான் அவரோட திறமைக்கு ஒரு பெரிய மைல்கல். எட்டயபுரத்துல பாரதி நூற்றாண்டு விழா. அங்க ஒரே விழால கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி 3லயுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. ஒரே ஆள் இலக்கியத்தோட 3 வெவ்வேறு வடிவங்கள்ல முதலிடம் பிடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, அந்த 7 வயசுல கிடைச்ச அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சு? அது வெறும் ஒரு கவர்மெண்ட் வேலையோட நின்னுடுச்சா, இல்ல அதை தாண்டியும் வளர்ந்துச்சா? வாங்க பாப்போம். அவர் தன்னோட வாழ்க்கையை 2ஆ பிரிச்சு 2யுமே ரொம்ப சூப்பரா பேலன்ஸ் பண்ணாரு. ஒரு பக்கம் பேரூராட்சி செயல் அலுவலரா மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு அரசு அதிகாரி, அந்த பச்சைமை கையெழுத்து போட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இன்னொரு பக்கம் திருச்செந்தூர், பழனி மாதிரி பெரிய பெரிய கோயில் மேடைகள்ல மக்களைத்தான் பேச்சால கட்டி போட்ட ஒரு ஆன்மீக பேச்சாளர். திருச்செந்தூர்ல அவரு பேசினதை கேட்டு சாதாரண ஆள் இல்ல, சாக்ஷாத் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளே அசந்து போய் இவருக்கு ஆன்மீக தென்றல்னு பட்டம் கொடுக்கறார். இது ஆன்மீக உலகத்துல அவருக்கு கிடைச்ச எவ்ளோ பெரிய அங்கீகாரம் பாருங்க. மேடைகள்ல அவரோட குரல் ஆயிரக்கணக்கான மக்களை போய் சேர்ந்துச்சு. ஆனா அவரோட எழுத்து அது லட்சக்கணக்கான மக்களை சென்றடைஞ்சது. வாங்க இப்ப அவரோட எழுத்துலகத்தை பத்தி பார்க்கலாம். அவர் இன்னிக்கும் எழுதிட்டே இருக்கார் என்பதற்கு இந்த அவார்ட்ஸ் ஒரு சாட்சி. இன்னும் ரிலீஸ் ஆகாத புக்குக்கெல்லாம் இப்பவே அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் மாதிரி அமைப்புகள் விருது அறிவிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவரோட எழுத்தோட பவர் என்னன்னு. குறிப்பா திருக்குறளோட 133 அதிகாரத்துக்கும் அவர் எழுதின விளக்கம் நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது பார்வையை கொடுத்துச்சு. அவரோட திறமை வெறும் புத்தகத்தோட நிக்கல. ரேடியோ, டிவி நாடகங்கள், ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் அவரோட முத்திரை பதிஞ்சிருக்கு. அவரோட பன்முகத்தன்மைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா ஒரு மனுஷனோட பெருமை அவரோட வார்த்தையிலயோ அதிகாரத்திலயோ மட்டும் இல்ல, அவரோட செயல்கள்ல தான் இருக்கு. வாங்க இப்ப அவரோட சமூக பங்களிப்பை பத்தி பாப்போம். ஒரு அதிகாரியா தன்னோட கடமையை செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு சமூக சேவகராவும் இருந்தாரு. ரெகுலரா பிளட் டொனேட் பண்றதுல இருந்து ஏழைங்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்துறது வரைக்கும் எல்லாத்துலயும் முன்னாடி நின்னாரு. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். அவர் ஜெயிக்கும் போதெல்லாம் தனக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கவே மாட்டார். அவங்க அப்பா, அவரோட தமிழ்வாதியார், அவரை தாங்கினவங்க குடும்பம்னு மேடையில நின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்றத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாரு. இவ்ளோ பெரிய பயணம், இத்தனை துறைகள்ல பங்களிப்பு, இதுக்கு கிடைச்ச அங்கீகாரங்களை இப்ப மொத்தமா ஒரு பார்வை பார்க்கலாமா? இந்த நம்பரை பாருங்க, 900க்கும் மேல. இது வெறும் சர்டிபிகேட்ஸ் இல்ல, அவரோட உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைச்ச ஒவ்வொரு அங்கீகாரம். இந்த விருதுகள் வெறும் லிஸ்ட் கிடையாது. இலக்கியம், ஆன்மீகம், சமூக சேவை, பேச்சு கலைன்னு எல்லாத்திலயும் அவர் சிறந்து விளங்குனதுக்கு இதுதான் சாட்சி. பெரியார், காமராஜர், அப்துல் கலாம்னு வேற வேற கொள்கைகள் கொண்ட தலைவர்கள் பேர்ல விருது வாங்கியிருக்கார்னா அவரோட சேவை எல்லாரையும் சென்றடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த கதை ஒரு பச்சை மை பேனால ஆரம்பிச்சது. ஆனா திறமை, விடாமுயற்சி, சமுதாய அக்கறைன்னு பல விஷயங்களால எழுதப்பட்டிருக்கு. கடைசியா நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் வருது.
ஒரு சின்ன தீர்க்க தரிசனத்தை உண்மையாக்கி அதையும் தாண்டி இவ்ளோ பெரிய ஆளா வளர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்னதான் தேவை? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறோம். நீங்களும் யோசிச்சு பாருங்க.